ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்ச ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் தான் நான் வாங்கினேன். ஸோ உண்மையிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அமேசானில் தேடி பார்த்தேன். அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஆனால் இப்போ வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பார்த்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் போட்டது கிட்டத்தட்ட ஒரு 1000 ருபீஸ் கிட்ட வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருந்தது. நான் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன். அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை காமிக்கிறேன். அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாக்ஸில் தான் வந்துச்சு. ஏன்னா அந்த ப்ராடக்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பால், ஓகேங்களா, ரிப்போ பால்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்குது. இந்த குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பாக்ஸை பிரிச்சுட்டு இதுக்குள்ளே ஒரு ஃபோம் மாதிரி ஒரு கவர் ஒன்று போட்டிருந்தாங்க. ஓரமாக வச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அது வந்து கிரிப்போ பால், ஓகேங்களா. இந்த கிரிப்போ பால் வந்து பார்த்திங்கன்னா 1 minute 1 healthy hand அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. உண்மையிலுமே இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட். ஃபஸ்ட் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறமேட்டா தான் நான் என்ன பண்ணேன், மேனுவல் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன். மேனுவல் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறமேட்டா இந்த சைடில் இந்த ஸ்டாப்பை வந்து நான் இதில் போட்டு இதில் நம்ம கையில் வந்து இதுக்குள்ளே நம்ம விட்டுடணும். ஸோ ஃபஸ்ட்டு 2-3 தடவை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த ஸ்பின் ஆகுது பார்த்திங்களா, இது வந்து நார்மல் டைரெக்ஷனில் இது ஸ்பின் ஆகுது. பட் ஆனால் நம்ம இதோட ஆப்போசிட் டைரெக்ஷன் நம்ம ஸ்பின் பண்ணும்போது இப்படி போயிட்டு விட்டோம் அப்படின்னா இதில் ஒரு 10 சுற்றிக்கிட்டு போகுது. ஸோ இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் தான் நான் மறுபடியும் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் நல்லா ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு சவுண்ட் கேட்கும். அழுத்தி போகிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். உங்களுக்கு வாய்ஸில் கேட்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்லா இந்த மாதிரி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி வந்துடும். ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி வந்ததுக்கப்புறமேட்டா நீங்கள் விட்டுட்டு இப்படி நார்மலாக இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்லா ஸ்பீடாக சுற்றவும். நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக சுற்றுறீங்களோ அது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றும். ஒரு மாதிரி பிங்க் கலர் லைட் வரும். இப்போ பாருங்கள், அந்தமாரி நல்லா ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்னும்போது நல்லா உள்ள கிட்டத்தட்ட 200 RPM அளவுக்கு நல்லா வந்து 2000 RPM அளவுக்கு நல்லா ஸ்பீடாக சுற்றும். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு மொபைல் வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறவங்க உங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இது நல்ல ஒரு ப்ராடக்ட். வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ நேரம் இந்த மாதிரி சுற்றுறனோ அவ்வளோ நேரம் அதுவும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் ரொம்ப நேரம் 2 நிமிஷத்துக்கு மேலே சுற்றிங்க அப்படின்னா கை ரொம்ப வலிக்கும். ஸோ ப்ராடக்ட் நல்லா இருக்குது. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ நான் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போதே கொஞ்சம் இப்படி சுற்றினேன் அப்படின்னாலும் திரும்பி ஆட்டோமேட்டிக்காக அதை சுற்ற ஆரம்பிக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக டைட்டாக பிடிச்சி நீங்கள் சுற்ற